தூபம் அப்படின்றது வந்து ஸ்பேஸ் கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும் நம்ம ஒரு தெய்வீக சக்தியை உள்ள கொண்டு வரதுக்காக அப்படின்ற மாதிரி அதாவது நெகட்டிவிட்டி ரிமூவல் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு முறையே மாறி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் இந்த லக்னக்காரங்க எனக்கு வந்து என்னோட லக்னம் தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க ராசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லக்னத்துக்கு உங்களுக்கு 90% பலன் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ராசிக்கு மேஷ ராசிக்கும் மேஷ லக்னத்துக்கும் எந்த மாதிரி தூபம் இப்போ வந்து மேஷ ராசியாவே இருக்காங்க, ஆனா அவங்க பிறந்த டே வந்து பார்த்தோம்னா புதன்கிழமையா இருக்கு அல்லது வியாழக்கிழமையா இருக்குன்னா அந்த டேல யூஸ் பண்ணலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் அனைஸ்ன்னு சொல்லுவாங்க, நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி எல்லாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் வாங்கி அவங்க வீட்டில் கட்டி விடுறதெல்லாம் கூட நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். லக்ஷ்மி கட்டுன்னு சொல்லுவோம். அதே போல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து செல்வம் வருவதற்கு ஏதாவது ஒரு மணி கர்மா வந்து ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஜோதிட ரீதியாக எடுத்து பார்த்தோம்னா 2 இடம் கெட்டு போச்சு, 5 இடம் கெட்டு போச்சு, 11 இடம் கெட்டு போச்சு, இப்படிலாம் நம்ம வந்து சொல்றோம். இதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயமாக சிகப்பு சந்தனம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படி இல்லாதவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டி வேர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு லைஃப், அதுக்கு நோ எக்ஸ்பைரி. அது எப்பெல்லாம் அவங்க நீரில் முக்கி வைக்கிறார்களோ அப்போ எல்லாமே அது வந்து அந்த வாசனையை பரவ செய்யும். மீனராசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகை வந்து அவங்க வந்து போடும்பொழுது அவர்களுக்கு ரியல் ஒன் ஆன்மீக நேயருக்கு வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நமஸ்காரம் ஐயா. வீட்டில் வந்து பூஜை பண்ணும்போது தூபம் காட்டுவாங்க. அந்த தூபம் வந்து எப்படி பண்ணணும், என்னென்ன முறைகள் இருக்கு? ஆக்சுவலாக வந்து தூபம் அப்படின்றது வந்து ஸ்பேஸ் கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும் நம்ம ஒரு தெய்வீக சக்தியை உள்ள கொண்டு வரதுக்காக அப்படின்ற மாதிரி அதாவது நெகட்டிவிட்டி ரிமூவல் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் வந்து தூப முறைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ரெகுலராகவே போட்டுட்டு இருந்தது. அந்த ஒரு முறையே மாறி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடுறதுனால நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உடம்பு ரீதியாக நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமே தவிர நீண்ட நாட்கள் போட்டிருக்கும்போது நிறைய பேர் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் ஆர்கானிக் சாம்பிராணிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிங்கிறது ஆர்கானிக்காக பண்ண முடியாது. காரணம் வந்து அதுக்கு அந்த மாதிரியான ஒரு மோல்டு வரணும்னா அதில் குறிப்பிட்ட ஒரு கெமிக்கல் சேர்க்கணும். அப்படி சேர்த்தா மட்டும்தான் அந்த மாதிரியான மோல்டு வரும், இல்லைன்னா அந்த மோல்டு வராது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தசாங்கம்னு இருக்கும், பொடியாக நம்ம வந்து அதை சேர்த்து வச்சிருப்போம், அதை நம்ம தொடர்றதுக்குள்ளே கீழே வந்து பொடியாயிடும். அது மாதிரியான ஒரு முறையாக தான் செய்ய முடியும். அதுதான் உங்களுக்கு வந்து ஆர்கானிக்கான ஒரு முறையாக இருக்கும். அந்த மாதிரி தசாங்கம் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயம் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். உண்மையான சாம்பிராணி அப்படின்றத வாங்கி போடுறது, சாம்பிராணிலே ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. அது மாதிரியான வகைகளில் ஏதாவது ஒரு வகை சாம்பிராணி எடுத்து வீட்டில் போடுறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்க. மெயினாக வந்து சாம்பிராணி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சும்மா செவ்வாய் வெளின்னு வச்சுக்காம தினசரியே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போடுறது அப்படின்னு. அதாவது இங்கே சென்னை அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இதை ஈஸியாக போய் பார்க்க முடியும். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், அதாவது முக்கியமாக நம்ம வந்து பேர் சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல் அப்படின்னு பார்த்தோன்னா நான் இது ரொம்ப காலமாக ரொம்ப வருஷங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரவண பவன் போனீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதாவது அவங்க எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப அட்டகாசமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தபோதும் போட்டிருந்தாங்க. ஆரம்ப காலத்திலையும் அந்த மாதிரியான ஒரு வழக்கம் இருந்ததாக சொல்வது உண்டு. இப்போ போகும்போது அந்த ஒரு ப்ராக்டிசஸ் அவங்க வந்து ரெகுலராகவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஒரு ஹோட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவ் இதுவுமே கிடையாது. சரவண பவன் போட்டால் நல்லா இருக்கும், அதாவது ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு நெகட்டிவ் இதுவுமே இல்லாத அளவுக்கு தான் இருந்தது. முதலையும் அப்படி தான் இருந்தது, இப்போ அப்படி தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல வரல, இந்த ஒரு விஷயமும் முக்கியமாக தேவை அப்படின்றது. ஏன்னா அவங்களுடைய உழைப்புக்கு அவங்களுடைய மற்ற விஷயங்கள் எல்லாமும் கண்டிப்பான முறையில் சேர்ந்துருக்கு. ஆனால் நெகட்டிவிட்டி கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்ததுனா தான் தேவையில்லாத நமக்கு வந்து ஒரு வீழ்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லாமல் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதனால அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ முறைகளில் தூபம் போடும்பொழுது முக்கியமாக இதை வந்து ஒவ்வொரு லக்னத்தினருக்கும் தூபம் போடுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லக்னக்காரங்க எனக்கு வந்து என்னோட லக்னம் தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க ராசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லக்னத்துக்கு உங்களுக்கு 90% பலன் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ராசிக்கு 70% கண்டிப்பான முறையில் பலன் கிடைக்கும். பலன் கிடைக்காமல் போகாது. ஸோ அப்போ லக்னத்தை தெரிஞ்சுக்கிறது இந்த காலத்தில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டரில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் போட்டால் அவங்க லக்னம் என்னன்னு ஆப்பில் போட்டால் வந்துடுது. ஸோ லக்னம் வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க லக்னம் என்னன்னு பார்த்துட்டு அவங்க பண்ணும்போது இதோடைய பலன் வந்து பன்மடங்காக பெருகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த தசாங்கம் யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தோம்னா நான் சொல்கிற மாதிரியான ஒரு முறைகள்லாம் கிடைக்காது. அது ஒரு யுனைக் மெத்தட், ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இப்போ அந்த நார்மல் சாம்பிராணியில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பொடிகளை ஆட் பண்ணிட்டு போடும்போது நல்ல ஒரு பலன் தரும். இந்த பொடிகள் எல்லாமும் நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது தான்.
அது நம்ம வந்து ஒவ்வொரு லக்னத்திற்கு எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு செல்வ வளம் சேருவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து சாம்பிராணியோட சேர்த்து போட்டாலும் ஒரு பலன் தரும். சிலருக்கு அந்த சாம்பிராணி புகை ஆகாது, சாம்பிராணி வீட்டில் போட முடியாதுன்னு இருக்கக்கூடியவர்கள் இதை வந்து இந்த வாட்டரில் வந்து ஸ்டீம்டு வாட்டர் இருக்கு இல்லையா, நல்லா கொதிக்கிற தண்ணி, அதில் இதை போட்டோன்னா வாசனை வரும். பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆவி பிடிக்கிற முறையிலேயே உங்களுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் மிக்ஸ் ஏதாவது போட்டோன்னா கூட பயங்கர வாசனை வரும். ஸோ அது மாதிரி பொடியை தூவுவது அப்படின்ற மாதிரி, பொடியை வந்து ஃபுல்லாக போட்டு வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம். அப்படி இல்லைன்னா இதோட எசென்ஷியல் ஆயில் கிடைக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் ஆயிலும் வந்து பார்த்தோம்னா நம்ம அமேசான்லேயே எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலையும் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க ஏதாவது அந்த எசென்ஷியல் ஆயில் வாங்கிட்டாங்கன்னா, இதில் ஒரு சிலதுக்கு எசென்ஷியல் ஆயில் கிடைக்கும், ஒரு சிலதுக்கு கிடைக்காது. அந்த மாதிரியான விஷயமா எசென்ஷியல் ஆயில் கிடைக்கிறதெல்லாம் வாங்கி அந்த எசென்ஷியல் ஆயிலில் வந்து அவங்க இந்த மாதிரியான விஷயமா அவங்க விட்டுட்டாங்கன்னா அதுவும் வந்து நல்ல ஒரு பலன். டிஃப்யூசர்ஸ் வருது, நிறைய டிஃப்யூசர்ஸும் யூஸ் பண்ணலாம். அன்லஸ் வந்து இது வந்து கெமிக்கலாக இல்லாமல் இருந்ததுன்னா தாராளமாக டிஃப்யூசர்ஸும் யூஸ் பண்ணுறது. இந்த ஒரு விஷயம் வந்து கூடிய விரைவிலேயே உங்களுக்கு அந்த செல்வ வளம் அப்படின்ற மாதிரி, அந்த மணி எனர்ஜின்னு சொல்கிறோம், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. ஸோ அந்த மாதிரியான ஆற்றல் அப்படின்றது எல்லா விஷயமுமே ஆற்றல் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்க்கும்போது அந்த மணி எனர்ஜி அப்படின்ற விஷயத்தை வந்து அதிகமாக நம்ம வந்து செல்வத்தை ஈர்க்க ஆரம்பித்து விடுவோம். அந்த செல்வம், அந்த லக்ஷ்மி கட்டுன்னு சொல்லுவோம். அதே போல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து செல்வம் வருவதற்கு ஏதாவது ஒரு மணி கர்மா வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஜோதிட ரீதியாக எடுத்து பார்த்தோம்னா 2 இடம் கெட்டு போச்சு, 5 இடம் கெட்டு போச்சு, 11 இடம் கெட்டு போச்சு, இப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறோம். இதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயம் கண்டிப்பான முறையிலேயே இருக்கும். அதனால் அது மாதிரியான அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இப்போ முதலாவது ராசி வந்து மேஷம். மேஷ ராசிக்கும் மேஷ லக்னத்துக்கும் எந்த மாதிரி தூபம்? அதுதான் இப்போ நம்ம வந்து இதில் வந்து ராசிக்கு அப்படின்னு நம்ம வந்து பேசுவோம். ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயமா பேசுவோம். ஏன்னா அது நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அது ஈஸி. ஸோ இது மெயினாக நீங்கள் உங்களுக்கு லக்னம் தெரிந்தால் இதை மேஷ ராசின்னு நான் சொல்கிறத நீங்கள் மேஷ லக்னத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ராசி மூலமாகவே பேசுவோம். லக்னம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு பெட்டராக பலன் தரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு ராசி வேற லக்னம் வேற இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்பாங்க. ராசி வேற லக்னம் வேற, உங்களுக்கு லக்னம் தெரியுது அப்படின்ற மாதிரி இருந்தால் லக்னத்துக்கே யூஸ் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 90% பலன் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலேயே கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மேஷ லக்னம் அப்படின்ற மாதிரியா அல்லது மேஷ ராசி இந்த மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது அவங்க ரோஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம வந்து காய்ந்த ரோஜா இதழ்கள், இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது காஞ்ச ரோஜா இதழ்கள் வந்து அவங்க நல்ல நாட்டு மருந்து கடையிலையா கேட்டு வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கணும். ஏன்னா பார்த்தோம்னா இந்த ரோஜா இது வந்து பன்னீர் ரோஜா வரதில்லை, இப்போ நிறைய வந்து ஹைபிரிட் ரோஜாக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அது போடும்போது பலன் இருக்காது. நம்ம செய்யக்கூடிய காரியம் சிறப்பான காரியமாக இருந்தால் மட்டும்தான் அது சிறப்பான பலனை எதிர்பார்க்க முடியும். அல்லது ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரியான விஷயமா செஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த ரோஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அது அந்த தூபம் அவங்க போட்டிருந்தா ஆல்மண்ட் சாம்பிராணி போடுறாங்கன்னா சாம்பிராணி போட்டுட்டு அதில் வந்து அந்த ரோஸோட இலைகளை போட்டு வைக்கிறது, இல்லை வீட்லேயே கூட அவங்க பன்னீர் ரோஜா வாங்கி வச்சு காய வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலுமே காட்டலாம். அவங்க ஆஃபீஸ் பிஸ்னஸாக வச்சுருந்தாலும் எல்லாருமே அப்படி தான், ஆஃபீஸ் பிஸ்னஸ் வச்சுருந்தா எல்லாருமே அந்த மாதிரியான விஷயமா காட்டுறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து ரிஷப ராசி ரிஷப லக்னம். ஐயா அதான் ரிஷபம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த புதினா இருக்கு இல்லையா, இந்த புதினா துளசி இந்த இரண்டையும் வந்து சேர்த்து வாங்கிக்கிறது. இந்த புதினா துளசி வாங்கிட்டு இது பொடியாகவே இப்போ கிடைக்குது, நிறைய இடங்களில் பொடியாக கிடைக்குது. ஸோ ஈஸி இதாக பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல சாம்பிராணி வாங்கிட்டு அந்த 2 பொடியும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பொடியை வந்து போட்டுட்டு வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலையும் போட்டுட்டு வருதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இந்த ரிஷபம் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது மாதிரியே உங்களுக்கு வந்து இந்த 2 பொடி அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் எல்லா லக்னத்திற்குமே. ஐயா எனக்கு இன்னொரு டவுட்னா, இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரே ராசியில் இருக்க மாட்டாங்க, 2-3 ராசி இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து எப்படி அதை யூஸ் பண்ணுறது? யார் வந்து ஏர்னிங் மெம்பர் வீட்டில் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்க்கணும். பெரும்பாலும் வந்து வீட்டில் வந்து நம்ம ஒரு வீடு அப்படின்னு எடுத்தோம்னா அந்த ஃபேமிலியில் ஒரு ஹெட் பர்சன் ஒருத்தர் இருப்பார், ஒரு லீடர் அப்படின்னு குடும்ப தலைவன் சொல்கிறான்ல, அது மாதிரி இருக்கிறவங்களை பேஸ் பண்ணி அவர்கள் தான் அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அவங்க ஏர்னிங் பர்சனாக இல்லைனாலும் இவங்க தான் வழிநடத்தி செல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க சில வீட்டில். அது மாதிரி இருந்தால் பண்ணலாம். இல்லை வீட்டில் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரியான விஷயம் சரிசமமான நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் இருக்காங்க, அவங்க 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க 2 பேரோடதையுமே போடலாம். தினசரியே வந்து இதுக்கு ஒன்றும் பெருசாக ஆகாது, டைம் ஆக போகிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் இது உங்களோடது போட்டுக்கலாம், அடுத்த நாள் உங்கள் மனைவியோடது போடலாம், அது மாதிரியான விஷயமா மாற்றிக்கலாம். இது வந்து டெய்லியே போட்டால் மட்டும்தான் பலன் இல்லை. இந்த ஒரு வாசனை அப்படிங்கிறது ஒரு அரோமா தெராப்பி முறையில் நமக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இதை நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வருது அப்படின்றது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒவ்வொருத்தருடைய ஆளுக்கு அந்த மாதிரியான விஷயமா மாற்றிட்டு வருது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய. இப்போ ஒரு ராசிக்கு ஒரு கிழமை இருக்கும்ல, இப்போ
இப்போ சனினா சனிக்கிழமை அந்த மாதிரி கிழமைக்கு போக வேண்டியதில்லை. நம்ம அந்தந்த அதான் நீங்கள் அவங்க ராசியில் அவங்க கிழமையில மட்டும்தான் போடணுமான்னு கேட்குறீங்க வரீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அப்படி இல்லை. இப்போ இதில் பாருங்களேன், இப்போ இது ஒரு நல்ல கேள்வி. இதில் வந்து இப்போ மேஷ ராசி அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஆரம்பிக்கக்கூடிய நாள் மேஷ ராசியோ லக்னமோ அவங்க ஆரம்பிக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமையாக ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். அவங்க ஸ்டார்ட் பண்ணுற டே அந்த டேவாக இருக்கட்டும். அது மாதிரியான டேவாக இருந்தாலும் நல்ல ஒரு பலன் தரும். இல்லை அவங்க பிறந்த டேட்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, டேட் அப்படிங்கிறது டே, பிறந்த டே, டேட் ஆஃப் பர்த் கிடையாது, பிறந்த டே. அந்த என்ன டே, இப்போ வந்து மேஷ ராசியாகவே இருக்காங்க, ஆனால் அவங்க பிறந்த டே வந்து பார்த்தோம்னா புதன்கிழமையாக இருக்குது அல்லது வியாழக்கிழமையாக இருக்குன்னா அந்த டேல யூஸ் பண்ணலாம். இது மாதிரி மிக்சடாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்தந்த டேல ஸ்டார்ட் பண்ணிக்கிறது எதர் வந்து அந்த ராசியோட இடை. இப்போ மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களோ லக்னம்னால செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறது, ரிஷபம்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறது, மிதுனம்னா புதன்கிழமை ஆரம்பிக்கிறது, கடகம்னா திங்கக்கிழமை, சிம்மம்னா ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்னினா உங்களுக்கு அகைன் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது, துலாம்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கலாம், விருச்சிகம்னா செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாம், தனுசுனா வியாழக்கிழமை ஆரம்பிக்கலாம், மகரம் கும்பத்துக்கு வந்து பார்த்தோம்னா சனிக்கிழமை ஆரம்பிக்கலாம், அதே மாதிரி மீனம் அப்படின்னா வியாழக்கிழமை ஆரம்பிக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டாங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு பலன் தரும். ஐயா அடுத்தது வந்து மிதனம் ராசி மிதனம் லக்னம். ஐயா மிதன ராசி அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மல்லி, இந்த ஜாஸ்மின் சொல்லுவோம், அந்த மல்லியை வந்து அவங்க வந்து போடுறது, மல்லி வந்து கொஞ்சம் ஈஸியாகவே போட்டுக்கலாம். ரியல் மல்லி கிடைச்சதுன்னா அதை வீட்டில் வாங்கி அவங்க நிறைய காய வச்சுக்கலாம். மல்லியோடது நிறைய இடத்துல கிடைக்குது. ஸோ அப்போ அந்த மல்லி எண்ணெயாகவும் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த மல்லி எண்ணெய் வாங்கி அவங்க வந்து டிஃப்யூசராக யூஸ் பண்ணாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அல்லது அவங்க வந்து மல்லியை வந்து அவங்க பூவாகவோ அல்லது பொடியாகவோ வாங்கி கூட சாம்பிராணியில் போட்டுட்டு வருதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஐயா கடகராசி அதான் இப்போ கடகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பட்டை யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பட்டைங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த சின்னமான் ஸ்டிக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பட்டை இது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம வந்து பட்டையை வாங்கிட்டு நம்ம அப்படி கொஞ்சம் உடச்சு நம்ம வந்து சாம்பிராணியில் போட்டுட்டு அப்படியே வீடு ஃபுல்லாக காமிச்சிடுறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அந்த செல்வம் வருவதற்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக. பட்டன் சொல்லும் போது அந்த பட்டை சமையலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அது யூஸ் ஆமாம், தாராளமாக பண்ணிக்கலாம். இது வந்து புதுசாக இதுக்காகலாம் வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது, தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது அவங்க ஈவன் வந்து பார்த்தோம்னா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் அனைஸ்ன்னு சொல்லுவாங்க, நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணிலாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் வாங்கி அவங்க வீட்டில் கட்டி விடுறதெல்லாம் கூட நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வந்து அவங்க ஏதாவது ஒரு ஏரியாவில் ப்ராமினென்ட் ஏரியா அவங்களுக்கு வந்து பிரதான பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த ஏதாவது ஒரு டெஸ்க் ஏதாவது இருக்குது, அவங்க ஒர்க் பண்ணுற டெஸ்க் ஏதாவது இருக்குன்னா அது பக்கத்தில் ஏதாவது வைக்கிறது, அந்த இடத்துல வைக்கிறது, அல்லது மேலே கட்டி தொங்க விடுறது. நிறைய வந்து அந்த வின் சைம்ஸ் மாதிரி அங்கங்கே அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே கடகராசிக்காரர்கள் தொங்க விட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஈவன் வந்து பார்த்தோன்னா சிம்ம ராசிக்காரர்கள் கூட இது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக. ஐயா சிம்ம ராசி சிம்ம லக்னம். சிம்மம் வந்து பொறுத்த வரைக்கும் நாயுருவி போட்டால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தாராளமாக அவர்கள் நாயுருவி வந்து வாங்கிக்கலாம். நாயுருவி இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. நாயுருவி பொடினே விற்கிறாங்க. நாயுருவி பொடியை வாங்கி அப்படியே போட்டு விட்டுற வேண்டியதுதான். அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயம். கன்னி ராசி கன்னி லக்னம். அவங்க வெள்ளை தாமரை, இந்த வெள்ளை தாமரை எடுத்துகிட்டு அவங்க போடுறதுங்கிறது ஒரு நல்ல ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடியது. வெள்ளை தாமரை அப்படின்னு அது இந்த வெள்ளை தாமரை பொறுத்த வரைக்கும் அவங்க வாங்கி அவங்க வச்சிருக்கணும். அவங்களா வாங்கி தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம தாமரை இலைன்னு கேட்கும்போது வெள்ளை தாமரை இலையான்னு கேட்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ அந்த தாமரையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து வெள்ளை தாமரையாக அவர்கள் வாங்கி வைத்துட்டு அதை வந்து காய வச்சு போட்டுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய. துலாம் ராசி துலா லக்னம். இவங்களுக்கு வந்து சிகப்பு சந்தன பொடி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரணும். சிவப்பு சந்தன பொடி சிவப்பு சந்தனம்னே விற்கிது உங்களுக்கு. சிகப்பு சந்தனம் அப்படின்ற மாதிரியான விஷயம் விற்கிது. இப்போ அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, ஒரு சில சிகப்பு சந்தனமாக வச்சுக்காம அதை பேன் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான விஷயமா கேள்விப்பட்டேன். ஆனால் பொடியாக வந்து சில மருத்துவத்துக்கு அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ சிகப்பு சந்தனம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படி இல்லாதவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குப்பொடி யூஸ் பண்ணுறதும் நல்ல ஒரு பலன் தரும். அவங்களுக்கு அது கிடைக்கல, சிகப்பு சந்தனம்ங்கிறது பார்த்தா அது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது பண்ணலாம், அல்லது சுக்குப்பொடி யூஸ் பண்ணலாம். சுக்குப்பொடியும் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது விருச்சக ராசி விருச்சக லக்னம். விருச்சிகை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இவங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் இருந்ததுன்னா மஞ்சள் கட்டை எடுத்துக்கலாம். மஞ்சள் கட்டை எடுத்துட்டு அதை வந்து மஞ்சள் கட்டையை வச்சுட்டு உங்களுக்கு பார்த்தோம்னா அந்த நேசல் இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததுன்னா கூட அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப கடுமையான தலைவலி, ஒற்றை தலைவலிக்கெல்லாம் அந்த மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்க. மஞ்சள் அப்படின்ற மூலிகை வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது. ஸோ அந்த மஞ்சளை வந்து அவர்கள் வந்து மஞ்சள் பொடியாக இருந்ததுன்னா அந்த மஞ்சள் பொடியை போட்டுடலாம். அவங்க வந்து வீட்லேயே எங்கள் மஞ்சள் கட்டையை வாங்கி நிறைய பேர் கடையில் கொடுத்து முதல்லாம் அரைப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது நல்ல மஞ்சள் கிடச்சிது உங்களுக்கு, அது மாதிரி அரைக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரியே இருந்தாலோ, அல்லது நல்ல ஒரு ஜென்யூன் சோர்சஸ்லேருந்து நல்ல மஞ்சள் கிடைக்குதுன்னா அந்த வந்து நீங்கள் வந்து மஞ்சளை வந்து நீங்கள் போட்டுட்டு வருது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா. தனுசு ராசி தனுசு லக்னம். தனுசு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வெட்டிவேர் அவங்க தனுசு வந்து பொறுத்த வரைக்கும் வெட்டிவேர் அவங்க தலகாணி யூஸ் பண்ணலாம். வெட்டிவேர் தலகாணியெல்லாம் வந்துருச்சு. இப்போ வெட்டிவேர் தலகாணி வந்துருச்சு. வெட்டிவேரை வந்து நம்ம வீட்லேயே ஏதாவது மாலை வாங்கி வச்சோம்னா அடிக்கடி அதில் வந்து நீர் போட்டு முக்கி வைக்கணும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த வெட்டிவேர் வந்து கொஞ்ச நாளில் போயிடுது, இது வாங்கினது வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. வெட்டிவேர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு லைஃப், அதுக்கு நோ எக்ஸ்பைரி.
அது எப்பெல்லாம் அவங்க நீரில் முக்கி வைக்கிறார்களோ அப்போ எல்லாமே அது வந்து அந்த வாசனையை பரவ செய்யும். அது மாதிரியான விஷயம். ஸோ அந்த வெட்டி வேர் அப்படின்ட்டு வைக்கிறது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது வந்து மகர ராசி மகர லக்னம் ஐயா. யூக்கலிப்டஸ் இவங்களுக்கு பொதுவாகவே இவங்க வந்து யூக்கலிப்டஸ் செல்வ ரீதியான விஷயத்துக்கு இவங்க வேலட்டில் கூட யூக்கலிப்டஸ் வச்சுக்கலாம். யூக்கலிப்டஸோட அந்த இலைகளை வந்து காய்ந்த இலை கிடைச்சதுன்னா அந்த காய்ந்த இலையை கூட அவர்கள் வைத்துக் கொள்வதுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். யூக்கலிப்டஸை நீரில் போட்டாலே உங்களுக்கு நல்ல ஏகப்பட்ட வாசனை வரும். டெய்லி கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை வச்சுட்டு யூக்கலிப்டஸ் போட்டால் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. யூக்கலிப்டஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே கிடைக்குது. எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஐயா கும்பராசி கும்ப லக்னம். சோம்பு எடுத்து போடலாம். அவங்க சோம்பு எடுத்து போடுறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய இருக்கும். ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சோம்பை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு அந்த சோம்பை வந்து ஒவ்வொரு இதுலேயுமே சாம்பிராணி தூள்லையும் போட்டு வைக்கிறது அப்படின்றது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாம்பிராணி தூளில் சோம்பு போடும்போது சோம்புடைய வாசனை அப்படின்றத விட கொஞ்சம் அதிகப்படியாக சாம்பிராணியுடைய வாசனை வரும். பட் அப்படி வந்து நம்ம இது வாசனையே வரலையே நினச்சிக்க வேண்டாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த குவான்டிட்டி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக வந்து சாம்பிராணி சேர்த்துக்கணும். அதே மாதிரி சோம்பை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து இந்த சாம்பிராணி போடுவதற்கு கங்கு ஏற்படுத்துவாங்க இல்லையா, நெருப்பு ஏற்படுத்துவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து டைரெக்டாக சோம்பு போட்டுறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். டைரெக்டாகவே போட்டுடலாம். சாம்பிராணி இருந்தால் தான் அது ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் சொன்ன எல்லா விஷயமுமே அப்படி தான். ஸோ அவங்க பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி உங்கள் வீட்டில் 2-3 பேர் இருக்காங்க எல்லாருக்கும். இப்போ இந்த மாதிரி 2-3 பேருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கும் போது உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த மணி அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாக தானே வரும். அது நல்லது தானே. ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பலன் வந்து அதிகமாகவே கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஐயா கடைசி ராசி மீன ராசி மீன லக்னம். அவங்க வந்து மிளகு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மீனராசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகை வந்து அவங்க வந்து போடும்பொழுது அவர்களுக்கு கடன் ரீதியான பிரச்சனைகளும் அடையும். ஸோ மிளகை வந்து நீங்கள் பர்டிகுலராக இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கங்கு ஏற்படுத்திட்டு டைரெக்டாக போடணும். ஒரு 8 மிளகு 10 மிளகு எடுத்து அவங்க வந்து தனியாக இதுக்குன்னு வச்சுக்க வேண்டியது அந்த மிளகை போட்டு வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த வாசனை அதிகமாக வருவதற்கு அப்படின்ற மாதிரி விஷயமாக. ஏன்னா இதில் வந்து சாம்பிராணியோடு போடும்போது பெருமளவில் இது மட்டுப்படும். அதனால் டைரெக்டாகவே அவர்கள் நெருப்பில் வந்து இதை போட்டுட்டு அதோடைய ஒரு புகையை வந்து எல்லா இடத்துலையும் செலுத்துவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பெப்பர் ஆயில் கிடைக்குது. பெப்பர் ஆயில் நிறைய இடத்துல கிடைக்குது. ஸோ இப்போ அந்த பெப்பர் ஆயில்லையே பிளாக் பெப்பர் ஆயில்னு கேட்டு வாங்கிட்டு அது மாதிரி பிளாக் பெப்பர் ஆயில்னு தனியாக விற்கிறாங்க. ஸோ அது வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி டிஃப்யூசர் மாதிரி யூஸ் பண்ணுறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயம். ஐயா ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக தூபத்தை எப்படி ஏற்றணும், அந்த சாம்பிராணி எப்படி போடணும், அந்த 12 ராசிக்கான எல்லாத்தையும் தெளிவாக ஒரு எளிய பரிகாரம் வீட்டில் இருக்க கடுகு வச்சு அழகாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றியா. நமஸ்காரம்.